வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 31st டிசம்பர் 2023 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் பாருங்கள். 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல், ஆளுநரிடம் முதல்வர் வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 10 முக்கிய மசோதாக்களை திரும்ப பெற்று ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஆளுநர் RN ரவியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஸோ மேலும் இது குறித்த நியூஸ் இருக்கு பாருங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய மசோதாக்களை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்க வகை செய்யும் 10 சட்ட மசோதாக்கள் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஸோ அந்த மசோதாக்கள் எது குறித்தது அப்படிங்கிறது இங்கே இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மசோதாக்களை தனது வசம் அனுப்பி வைத்திருந்த ஆளுநர் கடந்த நவம்பர் 3ஆம் தேதியன்று திருப்பி அனுப்பினார். இந்த மசோதாக்களில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே நிறைவேற்றி ஆளுநருக்கு மீண்டும் அனுப்ப சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் கடந்த டிசம்பர் 18இல் நடந்தது. அன்றைய தினம் 10 சட்ட மசோதாக்களும் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த மசோதாக்களை பெற்ற ஆளுநர் RN ரவி அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ளார். அவற்றை திரும்ப பெற்று அவற்றிற்கு ஒப்புதல் தர வேண்டுமென ஆளுநரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து வலியுறுத்தினார். ஸோ ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களுக்கு எந்த விதமான திருத்தங்களும் செய்யாமலேயே நவம்பர் 18இல் திருப்பி அனுப்புனாங்க. ஸோ அந்த மசோதாக்கள் அனைத்தும் தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் இருக்கின்றது. மசோதாக்கள் எதை பற்றியது ஒன்ஸ் அகைன் பார்த்து வச்சுக்கோங்க. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைஸ் சான்சலர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை அரசுக்கு வழங்க வகை செய்யணும் அப்படிங்கிறது குறித்த 10 சட்ட மசோதாக்கள் தான் அது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தமிழ் இலக்கியங்கள் அறத்தை போதிக்கின்றன. தமிழில் உள்ள அனைத்து இலக்கியங்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களை போதிக்கின்றன என உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் தெரிவிச்சிருக்காரு. தமிழ் இலக்கியங்கள். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், முக்கிய நிகழ்வுகள் 2023 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 மாதங்களில் உருவான உயர் சிறப்பு மருத்துவமனை. பாருங்கள், மருத்துவத்துறை வரலாற்றிலேயேவும் முதன்முறையாக இதுக்கு முன்னாடி எப்போவுமே இல்லாத வகையில் வெறும் 15 மந்த்ஸில் பிரம்மாண்டமான உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னை கிண்டியில் கட்டப்பட்டது. ஸோ இதான் ரொம்பவே முக்கியமானது. சென்னை கிண்டி பேரை பார்த்து வச்சுக்கோங்க எங்கே அப்படின்னு சொல்லி. சென்னை கிண்டியில் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, 240 கோடியில் கிண்டியில் உள்ள கிங்ஸ் ஆய்வக நிலைய வளாகத்தில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. ஸோ எங்கே இருக்குது பேரை பார்த்து வச்சுக்கோங்க. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 1000 படுக்கை வசதிகளை கொண்டது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் 15ல் முதல்வர் திறந்து வச்சுருக்காங்க. அப்போது நடைமுறையில் இருக்குது. முக்கியமான ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ். தென் இந்த பேஜில் வர எல்லா நியூஸுமே பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேசிக் நல்லாயிருக்கும். அண்ணா நகர் கோபுரம் பாருங்கள். சென்னையில் எப்போதும் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அண்ணா நகர். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர் கோபுர பூங்கா அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் இருக்கிறது தான் அண்ணா நகர் கோபுர பூங்கா. ஸோ இந்த பூங்காவோட மையத்தில் 1968 நடைபெற்ற உலக வர்த்தக கண்காட்சியின் நினைவாக 135 அடி உயரத்தில் 12 அடுக்கு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பேரை பார்த்து வச்சுக்கோங்க. 1968 நடைபெற்ற உலக வர்த்தக கண்காட்சி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ அந்த அமைப்பை பறைசாற்ற விதமாக தான் இந்த கோபுரம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்திய பொருளியல் துறையின் முன்னோடியான விஸ்வேஸ்வரையா பெயர் சூட்டப்பட்ட இந்த கோபுரத்தை முன்னாள் குடியரசுத் தலைவர் வி கிரி திறந்து வைத்தார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சோகம். த நெக்ஸ்ட் ஒன் செயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, சித்திரகுப்தர் கோயில் மகா கும்பாபிஷேகம். இந்தியாவிலேயே காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் சித்திரகுப்தர் கோயில் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது சித்திரகுப்தர் கோவில். ஸோ இங்கே தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மகா கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. May 23 ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் முக்கியமானது தான். இந்தியாவிலேயே எந்த ஊருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் முக்கியமான ஒரு ஊர். பட்டுக்கு மட்டுமில்ல சித்திரகுப்தருக்கும் முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், விமான நிலையத்தில் தங்க கடத்தல் சம்பவம். ஸோ தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் தங்கம் கடத்தலை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ இதையும் மீறி தங்கம் கடத்தி வருபவர்கள் சுங்கத்துறையினரிடம் சோதனைகள்,
பாதுகாப்புகளையும் மீறி வெளிநாடுகளுக்கு ஏராளமானோர் தங்கத்தை கடத்திட்டு போகிறாங்க. இதுதான் அந்த நியூஸ். தென் செயற்கை பேரிடர்களில் நமக்கு தேவைப்படக்கூடியது, அதாவது எக்ஸாம்ஸுக்கு தேவைப்படக்கூடிய நியூஸஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா அமோனியா வாயு கசிவு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இதை பற்றி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸ்லேயும் பார்த்துருந்தோம். அமோனியா வாயு கசிவு, எண்ணெய் கசிவு பிரச்சனை முழுவதுமாக ஓய்வு பெறுவதற்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா காற்றில் பரவி வந்த அமோனியா வாயுனால் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுச்சு எண்ணூர் பகுதிகளில். ஸோ மக்களும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாச குழாய் எரிச்சல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ இது குறித்து மக்கள் பெரும் பீதியில் இருந்தாங்க. என்ன வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா வாயு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரே ஆண்டில் 5 லட்சம் கடவுச்சீட்டுகள். பாருங்கள், சென்னை மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம் 2023ஆம் ஆண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் 5 லட்சத்திற்கும் அதிகமான கடவுச்சீட்டுகளை விநியோகம் செய்து சாதனை படைத்துள்ளது. பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பூண்டி ஏரியில் ஒரே நாளில் 40,000 கனமீட்டர் உபரி நீர் வெளியேற்றம். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் ரொம்பவே முக்கியமான ஏரி தான் திருவள்ளூர் அருகே இருக்கக்கூடிய பூண்டி நீர்த்தேக்கம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 40,000 கன அடி உபரி நீர் வெளியேறியிருக்கு. அடுத்தது பாருங்கள், தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை. இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இது. ஸோ பாருங்கள், சென்னை பெங்களூரு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே காரப்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் தற்போதுள்ள அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை 250 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுட்டு வருது. இந்த மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தரைத்தளத்துடன் கூடிய 2 மாடிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் 1000 உள்நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய அளவுக்கு தென்னிந்தியாவிலேயே பெருசு, சவுத் இந்தியாவிலேயே பெருசு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். தமிழகம் முக்கிய நிகழ்வுகள் 2023. இதுவுமே எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். பாருங்கள், சந்திரனும் சூரியனும் சரித்திரம் படைத்த இஸ்ரோ. பாருங்கள், உலக நாடுகளை இந்தியாவோட பக்கம் திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 வேறு சாதனைகளை பண்ணியிருக்காங்க 2023ல். ஸோ நிலவில் வெற்றிகரமாக தடம் பதித்த சந்திராயன் 3. ஸோ சந்திராயன் 3 திட்டம் அப்படின்னாலே நிலவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரி சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 திட்டம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, நிலவுக்கு சந்திராயன் 3, அதே மாதிரி சூரியனுக்கு அனுப்பப்பட்டது தான் பேரை பார்த்து வச்சுக்கோங்க, ஆதித்யா L1 திட்டம். ஸோ இந்த 2மே முக்கியமான ஏரியா. அடுத்து பாருங்கள், சந்திராயன் 3 அது எப்போ விண்ணிலையை வச்சுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக தான் சந்திராயன் 3 அப்படிங்கிற விண்கலத்தை இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. இந்த விண்கலம் பார்த்தீங்க அப்படின்னா LVM3 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து கடந்த ஜூலை 14 அனுப்பப்பட்டுச்சு. ஸோ விண்கலத்தோட பெயரை பார்த்து வச்சுக்கோங்க, LVM3 அப்படிங்கிற அந்த விண்கலம். இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்குச்சு சந்திராயன் 3. ஸோ முதல்ல லேண்டர் சாதனம் இறங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு தான் அதிலிருந்து ரோவர் சாதனம் விடுவிக்கப்பட்டுச்சு. ஸோ நிலவோட தரைப்பகுதியில் 100 மீட்டர் பயணித்த ரோவர் சாதனம் ஆய்வுகளை மேற்கொண்டு பல அரிய ஃபோட்டோஸை நமக்கு அனுப்பி வச்சுச்சு. ஸோ சந்திராயன் 3 நிலவிற்காக. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்காக என்ன அப்படின்னா ஆதித்யா L1 மிஷன். ஸோ ரொம்பவே அதிநவீன விண்கலம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்கிறோம். PSLV C57 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் இது அனுப்பப்பட்டுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சந்திராயனுக்கு LVM3, சந்திராயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா LVM3 சந்திராயனுக்கு. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா சோலாருக்கு PSLV C57 அப்படிங்கிற இந்த ராக்கெட். ஸோ பேர்கள் ரொம்பவே முக்கியம். தென் அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. மீலா துயிலில் விஜயகாந்த் அவர்கள், ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறைவனடி சேர்ந்துட்டாரு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பாருங்கள், தமிழகத்தின் முதல் வந்தே பாரத். ஸோ இந்தியாவுடைய முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடியதற்காக வந்தே பாரத் அப்படிங்கிற அதிவேக ரயில் 2018 அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ வந்தே பாரத்தோட டேட்டை பார்த்து வச்சுக்கோங்க, அதாவது இயரை பார்த்து வச்சுக்கோங்க, 2018. முற்றிலுமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதா இந்த வந்தே பாரத் அப்படிங்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ். தென் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ICMR
ஐஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இங்கே தான் இது தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த ரயில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மைசூருக்கு இடையே 11/11/2022 துவங்கப்பட்டாலும் தமிழகத்தின் முதல் ரயில் சேவை எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சென்னை சென்ட்ரல் டு கோவை அப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட விவகாரம் இங்கே இருக்குது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் தமிழ்நாட்டோட சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இயற்கை சீற்றம் சென்னை தூத்துக்குடி 2 இரவு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த டிசம்பர் மந்தில் தான் அந்த நியூஸ் இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள், மிக்ஜம் மீட்ட மனிதநேயம். ஸோ மிக்ஜம் புயலால் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஸோ அப்போது ஏற்பட்ட மனிதநேயம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. தன்னார்வலர்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக்ஜம் புயலோட பாதிப்புகள்லேருந்து சீக்கிரமாக வெளிவந்திருக்க முடியாது. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணதும் ஒரு முக்கியமான ஏரியாவாக தான் இருந்துச்சு. அதைத்தான் இங்கே துயர் துடைத்த கரங்கள் அப்படிங்கிற பேர்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட முக்கிய தீர்ப்புகள் ஒரு பார்வை. ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா இது. ஸோ ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அனுமதி அளித்தது, தில்லி அரசுக்கு நிர்வாக அதிகாரம் கொடுத்தது, அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைப்பு, அதே மாதிரி சட்டப்பூர்வ திருமணத்தால் பிறந்த குழந்தைக்கும் சொத்துல உரிமை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரே பாலின திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற விஷயம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, கைகளால் மனித கழிவு அகற்றும் முறையை ஒழிக்க உத்தரவு, 370வது பிரிவு ரத்து உறுதி. இந்த விஷயங்கள் எல்லாமே உச்சநீதிமன்றம் அளித்த முக்கிய தீர்ப்புகள். ஸோ உச்சநீதிமன்றம் நாட்டோட மிக முக்கியமான ஏரியாவில் இருக்குது. ஹையஸ்ட் பாடி இந்த ஜுடிஷியரி அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்லுவோம். அவங்க கொடுத்த தீர்ப்புகள் தான் இருக்குது. சும்மா பார்த்து ரைட்டாக பேரை மட்டும் இப்போ நம்ம ரீட் பண்ணாலே அப்போதும் மோர் தென் எனஃப் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். புயல் மழையால் சேதம் ரூபாய் 1000 கோடிக்கு 12 அம்ச நிவாரண திட்டங்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ராஜஸ்தானில் 22 அமைச்சர்கள் பதவியேற்பு, 17 பேர் முதல் முறை அமைச்சர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கோவில்களுக்கு எளிதாக நன்கொடை வழங்கலாம், QR குறியீடு வசதி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு பக்தர்கள் நன்கொடை வழங்கணும் அப்படிங்கிறத எளிதாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, QR கோடு வசதி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமைத்துவ விருது, பள்ளிகளுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் ஊக்கத்தொகை. தமிழகத்தில் இந்த நிகழ் கல்வியாண்டில் 100 அரசு பள்ளிகளோட தலைமை ஆசிரியர்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது கொடுக்குறாங்க. ஸோ அந்த பள்ளிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 10 லட்சம் விகிதம் கொடுத்துட்ருக்காங்க, ஊக்கத்தொகையை அதை வழங்குறாங்க. இந்த பள்ளிகள் இந்த திட்டத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசை வாங்கணுன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ அது இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. கல்வி, விளையாட்டு, மாணவர் மேம்பாடு, பள்ளி கட்டமைப்பு, பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடு, இல்லம் தேடி கல்வி திட்டம் என அரசோட அனைத்து திட்டங்களிலையுமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் தலைமை ஆசிரியருக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். காசா மீது இஸ்ரேல் தாக்குதல், கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், ஒலிம்பிக் தகுதி சுற்று ஹாக்கி, சவிதா தலைமையில் இந்தியா. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் தகுதி சுற்று ஹாக்கி போட்டியில் களம் காண இருக்கும் இந்திய மகளிர் அணி ஃபோட்டோவில் இருக்காங்க. ஸோ இவங்க 18 பேருக்கு யார் யார் அப்படின்றத அறிவித்தாங்க சனிக்கிழமை. சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தில் சிறந்த கோல் கீப்பர் விருது தொடர்ந்து 3வது ஆண்டாக வாங்கினவங்க தான் சவிதா புனியா. ஸோ இவங்க தான் இந்த அணிக்கு தலைமை தாங்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் பாருங்கள். இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிறப்பு அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவில் பாஜக தலைவர் JP நட்டா தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்காக இந்தியா உணர்வுடன் உறுதுணையாக உள்ளது என்றும் பாஜக தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இலங்கைக்கு குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர்களின் 200 ஆண்டுகால நினைவை கௌரவப்படுத்துறதுக்காக தான் டில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரஷ்யாவுக்கு உக்ரைன் பதிலடி, 14 பேர் உயிரிழப்பு. தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா வெள்ளிக்கிழமை நடத்திய தீவிர ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த நாட்டின் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள்.
இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இந்தோனேஷியாவின் கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோலை 5.9 அளவுகளாக பதிவிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரூபாய் 19,018 கோடியாக குறைந்த நவரத்ன ஆபரண ஏற்றுமதி. நியூஸை பாருங்க. கடந்த நவம்பரில் இந்தியாவின் நவரத்ன ஆபரண ஏற்றுமதி ரூபாய் 19,018 கோடியாக குறைந்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளில் 6 மாதங்கள் காணாத சரிவு ஏற்பட்டுள்ளது. ஸோ கச்சா எண்ணெய், சிமெண்ட் ஆகியவற்றின் உற்பத்தி குறைந்ததுனால கடந்த நவம்பரில் முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளோட ஒட்டுமொத்த உற்பத்தியுமே 6 மாதங்கள் காணாத அளவுக்கான சரிவை கண்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய், சிமெண்ட் மட்டும் இல்லாமல் நிலக்கரி, உரம், உருக்கு, மின்சாரம் ஆகியவற்றோட உற்பத்தியும் சரிவை கண்டது தான் முக்கியமான காரணம். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.